கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே சார்லி கிர்க் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் 3000 பேர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது சுடப்பட்டு மரித்து போனார். இந்த நாளிலும் இதன் வழியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை போல அமெரிக்க தேசத்தில் ஒரு இளம் ஊழியர் 1993 பிறந்து 2025 மரித்திருக்கிறார். ஒரு இரத்த சாட்சியாக இந்த நாட்களிலே அமெரிக்க தேசத்தில் மரித்திருக்கிறார். ஏன் இவர் கொல்லப்பட வேண்டும்? எதற்காக இந்த கொலைவரி தாக்குதல்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். வேத புஸ்தகத்திற்கு எதிரான செயல் அமெரிக்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை அறிந்த சார்லி கிர்க் தேவாவினால் ஏவப்பட்டு ஓரின சேர்க்கை மற்றும் அநேக பாவங்கள் வேதத்திற்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் மாணவிகளிடையே வாலிபர்களிடையே நடந்து கொண்டிருப்பதை கண்டும் அறிந்தும் வேதனை அடைந்த இந்த தேவ மனிதன் வல்லமையோடு கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பின் துணியாக அவர் துணித்ததின் பிரதிபலன் இன்று அவர் சுடப்பட்டிருக்கிறார். பாருங்க, வாலிபர்கள் மத்தியில் பாதி பேர் இதை கொண்டாடுறாங்க, பாதி பேர் துக்கப்படுறாங்க. கொண்டாடுகிறவர்கள் யார்? வேதத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஒரு சார்லி கிர்க் மரித்தாலும் 1000 இரத்த சாட்சிகளை 1000 சார்லி கிர்க் போன்றவர்களை என் தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவர். இது அமெரிக்க தேசம் மீண்டும் எழும்பி வரும். மீண்டும் தேவனுக்கு எதிரான இந்த குற்றத்திலிருந்து கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அகில உலகமும் ஆண்டவருக்கு எதிரான பாவ செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இதை போல தேவ வல்லமையான ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் எழும்பும்போது நம்முடைய தேசம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் அவரை அறிகிற அறிவில் வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் ஜாக்கிரதையோடு இருப்போம். இந்த இரத்த சாட்சியாக மரித்து போன ஊழியருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னும் இதை போல இளம் ஊழியர்களை நம்முடைய பட்டணத்தில் எழுப்புவாராக. தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருந்து கண்ணீரோடு இரவும் பகலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.